இதுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் இருக்க தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். விஜய் டிவிக்கும் எங்கள் விகடன் ப்ரொடக்ஷனுக்கும். அவங்க எல்லாரும் இல்லைன்னா மீனா கேரக்டர் கிடையாது, சிறகடிக்க ஆசை கிடையாது. ஒரு சீரியல் மக்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, இவ்வளோ ரொம்ப க்ளோஸ் கனெக்டடாக இருக்குன்னு பார்க்கும்போது அதில் நம்மளும் ஒரு சின்ன பார்ட் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன பார்ட்டா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு மீனாவா எல்லாரோட மனசுலையும் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் அவங்க வீட்டு பொண்ணா போய் என்ட்ராய் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா வாரமும் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு சீரியல். த்ரூ அவுட் சில பல காலமாகவே நம்பர் 1 அது சிறகடிக்க ஆசை தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டு பி a பார்ட் ஆஃப் சச் சீரியல் எப்படி இருந்தது? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா கேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆக்சுவலி மீனாவை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கே கொஞ்சம் ஒவ்வொரு ஃபேஸஸில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போல்டாக இருப்பா, ஃபேமிலிக்காக எதுனாலும் செய்வா. ஆனால் அத்தைக்கிட்ட வந்து பொறுமையாக இருப்பா, அந்த ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி நினப்பா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்ல அவள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணான்னு நினைக்கும் போது ஒரு சில விஷயங்களில் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது நிறையா கற்றுக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம எப்படி இருக்கணும், ஒரு கூட்டு குடும்பம்னா என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை எப்படி கோ த்ரூ பண்ணணும், இது எல்லாமே கற்றுக்கிறேன்.